மாரடைப்பால் உயிரிழந்த வேன் ஓட்டுநரின் உடலை கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையிலேயே உடற்கூராய்வு செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் மருத்துவமனையை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிவளல் இணைகிறார். வணக்கம் பாரிவளல், விவரம். ஜெயஸ்ரீ, கடலூர் கம்பிமேட்டை பகுதியைச் சேர்ந்த வேன் ஓட்டுநர் கார்த்தி இவர் நேற்று இரவு வீட்டில் இருக்கும்போது திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்றாங்க. அப்போது அங்கு அவர் மருத்துவர் அவர் பரிசோதனை செய்யலாம், ஏற்கனவே உயிரிழந்து விட்டதா அவங்க தெரிவிக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக அவங்க இங்கே கடலூர் மருத்துவமனைக்கு உள்ள இருக்கிற உடற்கூறு ஆய்வகத்துக்கு அனுப்பும்பொழுது இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இன்று காலையில் உறவினர்கள் சென்ற மருத்துவர்கள் கேட்கும்போது அவர்கள் உடற்கூறு ஆய்வுக்காக இங்கிருந்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு நாங்கள் அனுப்புறோம்னு சொல்லிட்டு அவங்க மருத்துவர் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உறவினர்கள் கேட்கும்போது இங்க எங்களால் பண்ண முடியாது, நீங்க அங்கதான் எடுத்துட்டு போகணுன்றதுனால அவங்க சொன்னதுனால அதை கேட்ட உறவினர்கள் ஆச்சரியம் அடைந்து கடலூர் அரசு மருத்துவமனை வாயில் முன்பு உட்கார்ந்து தர்ம போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இது குறித்து தகவல் அறிந்த கடலூர் துணை கண்காணிப்பாளர் ரூபன்குமார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த உறவினர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த உடற்கூறுவானது கடலூர் தலைமை அரசு மருத்துவமனையில் நடைபெறும் சொன்னதுக்கு அப்புறம் உறவினர்கள் அங்கு இந்த தர்ணா போராட்டத்திலிருந்து கைவிட்டு சென்றாங்க. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பாரிவளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.